நினைக்க போய் தான் எல்லாரையும் நினைக்கிறீங்க. நல்லா ஊர் சுற்ற வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. நாங்கள்லாம் அப்படியா? சுத்தத்தின் பிறப்பிடமே நாங்கள் தான். தூங்கிருச்சு, அது வெயிட் பண்ணிட்டேன். டைகர் குட்டி, தங்க குட்டி, வெயிட் பண்ணி பார்த்து உனக்கு டயர்ட் ஆயிடுச்சாடி தங்கம், இந்த நரிக்கு வேக வச்சு தரேன்னா. அமீன் பிரதர், குலோப் ஜாமுன் நீயா சுத்தமாக இருக்கா? ஆனால் எங்கள் அக்கா சுத்தமே இருக்க. சும்மா ஏதாவது சொல்லக்கூடாது. இன்னைக்கு குளிச்சிங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? தண்ணி பிடிச்சி அதெல்லாம் பாருங்கள், நீட்டாக காஞ்சிருச்சு, வெயில் அடிச்சு எல்லாம். அடிக்கிற வெயில் காய போட்ட பெட்ஷீட் கூட காஞ்சிருச்சுப்பா, அவ்வளோ வெயில் அடிக்குது. இவன் பாருங்க தூங்கிட்டான். டைகர் குட்டியே தூங்கிட்டியாடியே? குழுக்குழுன்னு இருக்குன்னு தூங்கிட்ட, படுத்திருக்க நல்லா. எனக்கு இதை பார்த்தா மீன் மாதிரி தெரில, நண்டு மாதிரி தெரியுதா? கண்ணாடி போட்டுருங்க. ஐயோ, கண் இவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சா? நண்டு உங்கள் ஊரில் எப்படியா இருக்கும்? நண்டை பார்த்தாலே நான் ஓடிடுவேன், அது தொடக்கூட மாட்டேன் கையால். மறுபடியும் கேட்க வந்துடுச்சு. சரி தரவா? கேளு என்ன? இதை பார்த்தா நண்டு மாதிரியா தெரியுது? யாராவது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேரிம்மா, இந்த கொடுமையெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நம்ம தம்பி எப்படி பேசுகிறாங்க பாருங்க. நீங்கள் தான் இதெல்லாம் கேட்கணும். பெரியவங்களாக இருந்து கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணுங்க. வீட்டுக்காரம்மாட்ட சொல்லி மண்டையில் அடித்து உங்களுக்கு கண்ணே போயிடுச்சு போல். கண்ணுக்கு கண்ணாடி வாங்கி மாட்டுங்க. அமீன் பிரதர், என்னடா நம்ம நண்டை பார்த்தாலே ஓடிடுவோம். என்னடா அமீன் பிரதர், எனக்கு மீன் வாடை வருது. நான் பரமக்குடியிலேருந்து ராம்நாடு போயிட்டுருக்கேன். இந்த மீன் வாடைக்கு நான் மதுரைக்கு வந்துடுவேன். நான் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. வாங்க அப்பா, இப்போவாது மீனுன்னு தெரியுதா? நண்டு. உங்கள் ஊரில் நண்டு இப்படி தான் இருக்குமோ? நண்டை பார்த்தாலே நான் 8 அடி ஓடிடுவேன் தாண்டி. அமீன் பிரதர், இதுக்கப்புறம் தான் போய் தான் சாப்பிட்ணும். ஓகே மேரிம்மா, வெல்கம் டு மை லைவ். மேரிம்மா, குட்டியை எங்கே விட்டுட்டு வந்தீங்க? அது அவங்க வீட்டுக்குள்ளே தூங்குது. அதோட வீட்டில் அட்டைப்பட்டியில் இருக்கு. மேரிம்மா, நிஷாம்மா, இப்போ தான் உங்களை நினச்சேன், வந்துட்டீங்க. இந்த கொடுமையை கேளுங்க. இந்த அமீன் பிரதர் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இது நண்டான். அமீன் பிரதர், குட் மார்னிங். மேரிம்மா, குட் மார்னிங். நண்டுக்கும் மீனுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு ஒரு பையன் இருக்கான்னா அவங்க மனைவி எவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க. சமையல் பக்கமே போனதில்லை போல். சமைச்சதை சாப்பிட மட்டும் போவாங்கன்னு நினைக்கிறேன் அமீன் பிரதர். இதில் நான் தான் சமைப்பேன்னு வேறு பெருமை பேசுகிறது.